முத்து நீ நல்லதை தொடங்கிவிடு. இது உங்கள் எல்லோரையும் சிரித்து மகள வைக்க வருகின்றது எமது அடுத்த நிகழ்ச்சி. திறமைகள் பல வாய்ந்த எஸ்கே தீசன், ரவி ராமச்சந்திரன் அவர்களால் வழங்கவிருக்கும் நகைச்சுவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சென்ற ஆண்டு சங்கமம் வானொலி மூலம் மிக பிரபலமானது. அதே வேளையில் சென்ற ஆண்டு சமூக சேவை விருதும் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. Before the break, the next item is guaranteed to make you laugh. It is performed by the talented SK Thiesan and Ravi Ramachandran. So sit back, ladies and gentlemen, and enjoy yourself. என்ன தலையை உள்ளுக்கடா தலையை உள்ளுக்கறான்னு ஒரு கனவு படுத்திருந்த அப்புறம் கனவு ஒன்று கண்டுட்டு என்ன கனவு வேலை கிடைச்சோன்னா என்ன கனவு படுத்திருந்தேன் சாப்பிட்டு நித்திரியா போச்சு. எന്റെ மூத்த படியன் ட்ரெயின்ல வாரான் கனவுல. ட்ரெயின்ல போறோம், மெயில் ட்ரெயின் போகுது. நாமக்குழி பார்த்துறது தலையை வெளியில் எட்டி பார்க்குறான். அதை நினைச்சு பார்த்தேன் கனவு கண்டுட்டு என்னடா என்ன சத்தம் கண்டு என்ன சத்தமா தலையை உள்ளுக்கறான்னு நான் ஏதோ அவசரப்பட்டு ஓடிவாரு. அண்ணன் வேலை கிடைச்சோன்னா என்னென்ன செய்தியா இவ்வளவு வாடகை கட்டி போட்டு என்ன வெளியில போய் சொல்றேன். 600 ரூபாய் ஒரு மாதம் நான் வாடகை கட்டி கொண்டு வரேன். என்ன இதுக்கே இருந்தோம் வாடகை கட்டி போட்டு நான் வெளியில போறோம். நீங்க என்ன இந்த சின்னவெளி ஃபார்ம் ஸ்கூல் மேடு மாதிரி வீட்டுக்கே அடைஞ்ச இடங்க. நீ மட்டும் இந்த வன்னியில் நாம்பன் மாதிரி ஊரை சுத்தி போட்டு வா. இந்த உதுக்கு தான் குறைச்சல் இல்லை. பின் என்ன நானும் வாடகை கட்டுறேன். என்னோட ஏன் தேவையில்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஒன்று மட்டும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எதையும் அவார்ட் கொடுக்குறேன்னா இவருக்கு தான் முதல் கொடுக்கணும். ஏண்டா இல்லையா தொடர்ந்து 8 வருஷமா அந்த சமூக சேவை உதவி பணத்துல இருக்கிறீங்களே இல்ல. ஜனம் சண்டைக்கு வர போது கவனமாக்காத. என்னை விட கூட 2-3 பேர்ல எடுக்கிறாங்களும் முதுக்கை இருப்பினோம். ஏன் தேவையில்லாம என்ன ஆக்களோட கொழுவ வைக்கிறேன். நான் வேலையோட போன் நான் நேற்று என்ன நடந்தது எங்க போனீங்க. அந்த 8 வருஷமா என்னோட இந்த ஃபைல் பாக்குற லேடி இருக்கிறாளோ அவ பென்ஷன் எடுத்து டிரான்ஸ்ஃபர்ல போட்டா. அப்ப புதுசா வந்தவ அவ கொஞ்சம் ஒரு மாதிரி பயம். அவ என்ன கேக்குறா, இவ்வளவு காலம் இருக்கிறியோ அதோ இதோண்டு கணக்க கதைச்சா 2 மணி தியாலம் நான் விடுவேனே. என்ன ஐ நோ இங்கிலீஷ். என்ன இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லி போடுங்களோ. இல்ல நான் கையும் காட்டி தான் ஐ நோ இங்கிலீஷ். அப்ப அவ சொன்னா யூ நோ இங்கிலீஷ். இடக்கிட கதை கேட்கல நோ வந்தது இடையில. உங்களுக்கு எப்பதான் இடையில நோ இடுப்புல நோ கழுத்துல நோ என்ன அதோட அவ என்னன்னா அவ கொழுவல் பிளான் நினைக்கிறான்டா. உடனே வந்து சொன்னா இன்னொரு தமிழ் படியை கூப்பிட்டு சொன்னா இவரை போய் வேலைதோட சொல்லு இந்த ஆண்டு சொல்லி ஒரு புத்தகத்தை தந்தான். புத்தகத்தை தமிழ் விளம்பரம் கிடக்குது. சொன்னா 326 கடை தமிழாக்கள் வச்சிருக்கணும். உனக்கு இங்கிலீஷ் தெரியாட்டா பரவாயில்ல. இந்த 168 கடை ரேடியோ கடை, 32 வீடியோ கடை, இடியப்பமா வச்சு கொண்டு வந்ததார 10 கடை கிடக்குது. நீயா போய் வாங்குற கடை 10 கடை கிடக்குது. இதுல போய் வேலை செய்யலாம் தானே. தமிழ் கடை தானே போய் ஈஸியா வேலை தேடலாமே. நீ தேவையில்லாம தமிழ் கடையில போய் வேலை செய்யறால் இன்னும் ஆக பிரச்சனை. என்ன தமிழ் கடைன்னா தமிழ்ல கதைக்கிற தமிழ் கடை வார வேற தமிழ் ஜனம்
தமிழ் ஜனமே இங்கிலீஷ்ல கதைக்குவாங்க வந்து பார்க்கல தமிழ்நாடு கொண்ட நிகழ்ச்சி பார்க்கல எத்தனை தமிழ் ஆக்கள் உண்டு இதுல இருந்து பார்க்க தெரியல கொஞ்சம் பேர் தானே தமிழ்ல இதுன்றது மிச்சாக்கள் எல்லாம் இங்கிலீஷ் அவ புரிசன் பண்ணி வேற வேணும் அவ சொல்லுவா லலலலா இடிய போறாள் என்ன லலலலலான்றீங்க ஓ பின்ன புரிசன் சொல்லுவார் லலலலலலா ஜேனன் பிஞ்ச் வெலஸ்லி பார்லிமெண்ட் லலலலலா புட்டுக்கூடல் ரெண்டா பேர் சொல்லுவார் நீங்க 8 வருஷம் இருந்தானீங்க உங்க லல்லலல்லா படிச்சிருக்கலாம் தானே நானும் லல்லலல்லா கிளாஸுக்கு போனான் தான் எனக்கு என்ன செய்கிறோன்னு தெரியல இல்லையோ உங்களுக்கு என்னதான் நினைச்சு தாத்திரியே விடிய 3 மணி வரை போன் கதைச்சு போனீங்க யாரோட காய்ச்சி பண்ணிருந்தாங்க அது முருகேசரோட காய்ச்சி முருகேசரோடையோ முருகேசரோட என்ன முருகேசர் கொழும்புல இருக்கிற முருகேசர் கொழும்புல இருந்தா ரெலிவோன்லாம் கதைக்கிறது இங்க நான் நேரவே கதைச்சிருக்கேன் என்ன 2 மணி நேரம் சிலோன் போன்ல இருந்திருக்கீங்களோ சமரியில போட்டு பிரிக்கிறானே ஓ உத மட்டும் உங்களோட பேர்ல மட்டும் போட்டு பிரியுங்க என்ன போன் காய்ச்சா அது உங்களோட தேவைக்கு மே மாதம் 15ஆம் தேதி பின்னர 4 மணிக்கு பில் அடிச்சு கிடக்குது வேற பர்த்டேக்கு பர்த்டே பிரசன்ட் வாங்கிட்டு போன்னு தானே உள்ளமா சொல்லுங்க இது எல்லாம் வெளியில சொல்றதே ஓஹோ இது வெளியில போக கூடாண்டா இந்த டெலிஃபோன் பில் உள்ளுக்கு போய் ஆகணும் அது சரி என்ன முருகேசனுக்கு என்ன அவர் என்ன மாதிரியா அந்த அங்க போய் பால் டீ குடிச்சிருக்குது பால் டீயோ ஓ மசாலா தோசை சாப்பிட்டு இருக்கிறேன் மசாலா அந்த தலையடி என்று சொல்லி நெக்டோ சோடா குடிச்சிருக்கிறார் தலையடிக்கு போய் இது என்ன அந்த இல்ல யாழ்ப்பாணத்துல ஓ பிள்ளைய அடிச்சவங்களுக்கு நீ பேப்பர் நீ காணுமாடா அதுக்கு பிறகு கொழும்புல போய் இப்ப சிஐடி போலீஸ் அதெல்லாம் கூட தானே போய் பிளேன் சோடா பிளேன் டீ பிளேன் தோசை என்று சொல்ல பிளேன் சொல்ல பயம் அதுல கடைக்காரன் கொடுத்ததை அப்படியே சாப்பிடுவாங்க அப்ப என்ன அவருக்கு என்ன கேட்ட வாசல்ல வரைக்கலையே என்ன ஆக்கள் கை தர கும்பிட்டுட்டு வந்தனீண்டு விளங்குச்சு ஓ விசில் அடிச்சு போட்டு எச்சில் கையை கொண்டு வந்து கை தந்தார் என்னண்டு கை கொடுக்கறது அதுக்கான தானே தமிழன் அந்த காலத்திலேயே ஆரன் வந்தா கும்பிடுறது சுகாதாரமும் நாகரிகமும் தெரிஞ்சவன் தான் தமிழன் அதெல்லாம் கை கும்பிட்டு போட்டு போறது அது சரி என்ன முருகேசர் என்ன மாதிரி முருகேசர் இங்கால வெற பிளான் இல்லையோ அது அடுத்த பிரச்சனை ஏர்லைன்ஸ்ல போய் எப்ப பிளேன் கேட்கணும் அங்கேயும் வெளியே பிளேன் பிரச்சனை நடக்கும் அப்ப அவர் எங்கேயும் அங்கே லொச்சிகளுக்கு எங்க பேஸ்மெண்ட் பார்த்து இருப்பேன் கேளுங்க லொச்சில பேஸ்மெண்ட் மலிவா இருக்கிறதுக்கு லொச்சிலேங்கடா பேஸ்மெண்ட் சில அந்த ஆள் வந்து பேர பிள்ளையும் அங்க வந்திருக்கு தானே பேத்தி வந்து நிக்குது பேத்தியோ இவ்வளவு நாள் உங்களுக்கு சொல்ல இல்லையா நீங்க ரூம்ல இருக்கிறீங்க எத்தனை பிள்ளை எத்தனை பேர பிள்ளை குடிச்ச நம்ம இப்ப எடுக்க போறேன் அது சரி என்ன பேத்திக்கு எத்தனை வயது என்ன 18 வயது 18 வயது என்ன 18 என்ன மாதிரி நிறம்ங்கிறோம் பெட்ட கம்ப்யூட்டர் செலவுலண்டு அடிக்கும் கம்ப்யூட்டர்ல எல்லாம் செலவுலண்டு அடிப்பாங்களா இதெல்லாம் கேரேஜ் செலவு நல்ல குணமான பிள்ளை ஐயோ அது தேடி குடிக்கிற கஷ்டம் இங்க ஏன் ஆக்கோட பேருந்து மொழி வைக்கிறேன் நீ ஒரு நான் இல்லை ஆக்கோட தான் பெட்ட ஒரு கொக்கோ கோலா கலர்ல அப்படி இப்படி இருக்கும் கருப்பு போறங்க கருப்பு இப்ப வெள்ளக்காரன் கம்பெனி போறேன் அவன் ஒண்ணு கருப்புன்னு சொல்றான் விட்டனே ஹியூமன் ரைட்ஸ்ல போட்டு அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் ஜூன் எல்லாம் போட்டு ஆளை உள்ளுக தள்ளி விட்டுருவானே கருப்பன்னு சொன்னாங்களே விடுவேன் அவனை அப்பதான் என்னன்றா உனக்கு பொம்பளை பாக்குறதுக்கு மட்டும் கருப்பண்டால் வேண்டாமன்றியோ அது என்ன எங்கட தமிழாகண்ட கலாச்சாரம் பண்பாடு அப்படித்தானே இது என்னடா இப்படி கேட்டா அப்படி சொல்றீங்க அப்படி கேட்டா இப்படி சொல்றீங்க அவன் வெள்ளக்காரன் கருப்பன்னு சொன்னா ஹியூமன் ரைட் அம்னிஸ்டி அது இதுன்னு சொல்லி அவனை உள்ளுக்கு தள்ள போறீர்கள் உங்களுக்கு பொம்பளை வாக்குகளை மட்டும் பொம்பளை கருப்பு அது பாக்குறீங்க கேட்டா சொல்லுங்க எங்களுக்கு ஒரு கலை எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் எங்களுக்கு ஒரு பண்பாடு என்ன சேர்ட்டி வர்றேன் அதை விட்டு சாமானிய போன் எடுத்தாருன்னு உங்களுக்கு கார் எடுக்கிறது கொடுத்துறானப்பா கார் எடுக்கிறது கொஞ்சம் விலை பிரச்சனையில நிக்குது என்ன அவர் தான் வீடுக்கு எல்லாம் பிடிக்கிறார் இப்ப எடுக்க வேண்டியதானே 9,999 ரூபா 99 கார் இருக்கும் என்ன பாட்டா சிலிப்பர் செயல வாங்க 9,999 ரூபாய்கள் என்னென்ன இப்ப வெல்ஃபேர்ல இருக்கிறேன்னு சொன்னால் 10,000க்கு மேல கார் வச்சிருந்தா அதை வித்து போட்டு சாப்பிடட்டான் அதான் என்ன பார்த்தனா என் ஃப்ரெண்ட் என்ன அன்றைக்கு அவனோட புது கார் எடுத்து வச்சுக்கான்
அது வந்து ஒரு 12,000 ரூபாய் வரும். அவனண்டைக்கு எனக்கு முன்னால ஒரு கல் எடுத்து அப்படியே காரை சுத்தி ஒரு கீறு கீறி நான் என்ன விலை குறையிறதுக்கு அவனவர்கள் சட்டத்தை போட்டு உருவாக்கி அதை அமுலாக்குறதுக்கு கனகாலம் செல்லும். அதை கிழிச்செறிகிறதுக்கு ஐயோ உங்கள் நிறுவனில் 10 பேர் இருந்தா அண்ணே சட்ட புத்தகமே தேவையில்லை. இல்லையானே பிடிக்கும் மட்டும் செய்யலாம். என்ன அங்க கார் எடுத்தா பிடிபடாதானே. இங்க உள்ள பர்த்டே பிரசன்ட் யாருக்கோ வாங்கி போட்டு சக்கோ சமரில் போட்டு பிடிக்கிற உன்னோட பங்கு வச்சு கார் எடுக்கவோ அங்க அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் போனவர் இல்லை. அது என்ன மாம என்ன தாமதம் கார் பழக்கி விட்டது. கார்ல ஏறியிருந்தா அங்கால திருப்பு இஞ்சால திருப்பு அந்த பக்கம் திருப்பு மேற பக்கம் திருப்பு பூ மேற பக்கம் திருப்பு திருப்புறான். தமிழ்நாடு வளர்கிறது. இவர் டெஸ்ட்டுக்கு போயிருக்கிறேன். போய்க்குள்ள போனும் கொண்டு போயிருக்கிறேன். என்ன டிரைவிங் டெஸ்ட்டுக்கு என்னதுக்கு என்ன போன் வந்தவன் பள்ளக்காரன் இங்கிலீஷ் அவனை கதைக்கிறவன். அப்ப அவன் சொன்னான் ஹலோ அவற்ற பக்கம் திருப்படா அப்ப ரைட் உஞ்ச பக்கம் திருப்படா அப்ப லெஃப்ட். இவர் என்ன டிரைவிங் டெஸ்ட்டுக்கு ஹேண்ட் போன போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பின்னுக்கு மெட்டாங்களா போடாங்கல்லானே எல்லாம் சுத்தி வளைச்சு அவன் டெலிபோன்ல சொல்ல காரெல்லாம் திருப்பி பிரேக் அடிக்கிறத அடிச்சு எல்லாம் முடியும். அவன் சொன்னா என்னைக்கு நீ டெலிபோன் இல்லாம டெஸ்ட்டுக்கு வாரியோ அந்தன்னைக்கு தான் அவனுக்கு லைசன்ஸ் தான். இப்ப தமிழ்ல பழகி போட்டு ஹைவேல யோசிக்க நின்று ரோட் பிளாக் போட்டிருப்பாங்க. இப்ப நின்று திக்கு முக்காடு டிக்ஷனரி பார்த்து இது இருக்கிறதுல ஹைவே 401 வாரவன் அது சரியான குமார் என்ன இப்ப வந்து ஜனங்களோட நாங்கள் பழகிறது கவனமா இருக்கணும். என்ன எங்கட வாழ்க்கையும் அப்படித்தான். ஹைவே 401 போறோம் அந்த கார் மாதிரி 100 110 அந்த மிஷின் ஒன்று சலாரண்டு படம் எடுத்து அனுப்பி விட்டுரும். அந்த ரேடர் என்ன ரேடர் அதைத்தான் நான் தமிழ்ல நான் மிஷின் டிப்பெண்டோட பிரச்சனை. நாங்களும் ஒரு மாதிரி ஜனத்துக்குள்ள முந்தி ஒரு மாதிரி நல்லாக்கெல்லாம் வந்துட்டா எங்கட ஜனங்களுக்கு பிடிக்காது. அந்த ரடரை விடக்கு விளங்கணும். ஐயோ இவனு நல்லா வந்துட்டானே இவன் பிள்ளையும் வந்துட்டுது அங்க வீடு வித்து போட்டு காசை பேங்கில போட்டானே விசிலேமே கவுண்ட் இருக்கு இங்கே மேனம் பொறுக்காதே வருது. அது சரி என்ன குமார் கல்யாண வீடு கிடைச்சோன்னா என்ன போற பிளான் அந்த கல்யாணம் ஒப்பறிட்டு கல்யாண வீடு கிடைச்சோன்னா கல்யாணம் ஒப்ப வரிட்டு இருக்கிறீங்க இல்லையடா புரோக்கரை வச்சு கல்யாணம் பேசினவே. புரோக்கர் ஒரு வயது போனா தானே இவர் போய் பொம்பளை வீட்டுல நின்று அடிச்சு கதைச்சுக்கிறாரு தம்பி அங்க வாங்க வாண்டு என்ன சந்திக்கிறதுக்கு பொடியன் கொஞ்சம் பிஸியாக ஆரம் பார்த்தா காட்டி கொடுக்குற டெலிஃபோன் இருந்தது வீட்டுல நம்பர் டெலிஃபோன் பேரெல்லாம் விழும்படா பேர் ஆட்டு நம்பர் ஆட்டுன்னு சொல்லி இவன் புரோக்கரை தள்ளி போட்டு இப்ப நீங்க ஏஜென்ட் மேல தள்ளி போடும் கூட சிங்கப்பூர்ல இருந்து வர இல்லை அப்படி ஒரு மாதிரி சம்பந்தம் பெட்ட வந்து கேட்டுருக்குறாள். நீங்கள் சித்திரா பருவம் விரதம் பிடிக்கிற நீங்களே பொட்டு ஏதோ நல்ல குடும்ப பட்டி ஆயிருக்கேன் கதையே நீங்கள் ஆடி அமாவாசை விரதம் பிடிக்கிற நீங்களே ஏதோ கல்ச்சர் பட்டியா இருக்கும். நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட் போடுறீங்களே என்னது நீங்கள் மூத்ததோ இல்லையதோ எல்லாம் சைட் எடுத்து கேட்டிருக்கா. என்னதுக்கு குடும்ப பிரச்சனையே மாமன் மாமியாரானே ஆடி அமாவாசை பிடிக்கிறாண்டால் ஓம் என்றால் தேப்பன் இல்லை. சித்ராவரணை பிடிக்கிறீங்களே இவர் ஓமன் இருக்கிறார் மாமி இல்லை. எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணினீங்களே ஓமன் இருக்கிறார் ஆல் சிட்டிசன் ஒரு பிஸியா அறிய பார்த்தால் இனி தமையன் தம்பிக்கு ஜீதனம் அண்ணன் இழுக்கிற பிரச்சனை இல்ல பாத்திர மாதிரி கட்டி ஒரு மாதிரி ஒப்பறியாச்சு சைட் எடுக்க துவங்கணும்டா சைட் எடுக்க துவங்கணும். இப்ப எலெக்ஷன் வேறதல்லோ நீ இருந்து வேற என்ன வேற இவனும் தானே என்னட்ட எனக்கு 4 10 ஜனத்தை தெரியுமாண்டாடா உடனே வந்து எங்களை பிடிக்கிறானே இந்த கூட ஓட்டு போல தேர்ந்தெடுத்து தாங்கன்னு சொல்லி அப்படனே வந்தோடனே மிசிசிப்பி நதியை மிசிசாக்காவுக்கு கொண்டு வருவேன். நயகரா ஃபால்ஸை நைல் நதியுடன் நினைப்பேன். வான்கூவரில் இருந்து வண்ணார் பண்ணைக்கு பாலம் போடுவேன். எனக்கு ஒரு கதைக்கு வரும்பொழுது தமிழ் கதைத்து விட்டு இப்பொழுது தமிழ் தெரியாண்டு சொல்லி திரியும் தமிழாக்கள் அத்தனை பேருக்கும் திரும்பவும் விசாரணை வைத்து தமிழில் கேள்வி கேட்குமாறு ஐக்கிய நாடுகள் சபைக்கு நான் அறைகூவல் விடுப்பேன். எனக்கு ஒரு சான்ஸ் என்ன சொல்லுவேன் நம்ம அண்ணி குஷ்புக்கு இங்கு ஒரு கோயில் கட்டுவேன். நம் நக்மாவை நாகரா போல்ஸ் வைத்து 4 விதமா படம் எடுப்பேன். விண்டருக்கு உங்களை மாதிரி திரியும் வேட்டியோட ஆக்களுக்கு ஹெவி வேட்டி வாங்கி தருவேன். கட்டாயம் எந்த வழியாக்கின்ற ஓட்டெல்லாம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். வேற வேற பாத்தீங்களே எதுக்கு எலெக்ஷன் எதுக்கு அரசியல் பேசுறேன் எல்லாம் இல்லாம போச்சு. ஏனண்டா சொகுசு அந்த குப்பை கிடந்த கொண்டே கொட்டாதேன்னு இருக்கா. ஏன் நீங்க போய் கொட்டிருக்கலாம். நான் இப்ப வந்தனா இந்த வயது கடாடா இங்க வேறடா உங்களுக்கு உங்களோட வயது என்னடா இந்த வயது என்னடா வேற வேற சொகுசு கூடி போச்சு உங்களுக்கு. ஏறி இறங்க ஒரு எலிவேட்டர் அரைக்கு ஒரு கிரைண்டர்
திரிகிறதுக்கு ஒரு டிடிசி, உங்களுக்கு கடன் தருவு சிஐபிசி, சாமான் வாங்க ஒரு பே, வேலைக்கு போட்டா நோ பே, உங்களோட கண்டனதெல்லாம் சொல்லி வெல்றதுக்கு ஒரு இமிகிரேஷன், குடும்பம் எல்லாம் இருக்குது செப்பரேஷன். அது சரி என்ன ஏதோ நினைச்சு நான் என்ன இவர் ஒன்று தெரியல பொடியன் ஏதோ இல்லைண்டா ஒன்னு தெரியும் படி சீட்டு பிடிச்சவன் சீட்டு கொஞ்சம் பிரச்சனை, அதால உனக்கு பிரச்சனை. நீ அது சரி, இப்ப நீ எல்லாம் விடுத்து என்ன வேலுதேடு அதை விட்டுட்டானே. இப்ப அந்த அதை என்ன மாதிரி அந்த பேத்தி என்ன மாதிரி வெறுறமாண்டா? அது என்னடா அந்த பேத்தியிலே திருப்பி கூட இப்ப நான் இன்றைக்கு வேண்டாம் என்னோட கோல் போட்டு முருகேஸ்வரர் இருக்கா நான் கதைச்சுதான் 1992ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி இரவு ஒரு 10 மணி இருக்கு. என்ன முருகேசர் அவற்ற மருமன் டாக்டர் அக்கௌண்ட் எல்லாம் ஒரு போட்ல இருக்கணும். அவையெல்லாம் அக்ரிகல்ச்சர் போர்ட்ல இருக்கணும் தானே, என்ன தெரியும் தானே? இல்லடா அவை அங்காலே ஒரு போட்டடா, நான் இஞ்சாலே ஒரு போட்டடா. என்ன கிளாலியில அவைக்கு 110வது நம்பர் போட், எனக்கு 112ஆம் நம்பர் போட். நான் இஞ்சால அவன் அங்க. நீ வந்து இப்ப தேவையில்லாத கதையில எல்லாம் துவக்கி பேத்தின்ற கதை வெற்ற கதையெல்லாம் துவக்கி என்னோட தேவையில்லாம் பிரச்சனை கலறப்பறேன். அது இல்லையானே எல்லாம் ஒரு விஷயத்தோட நானும் சீன்ற ஒரு பார்க்க போகணும். அதான் இது என்ன அதானே பிறகு அவங்க தாவணை அவங்களோட போய் கார்ல பாத்துறீங்க. அவங்க கூட்டிட்டு போனாங்க, காரை கொண்டே சிலோ பண்ணி போட்டு உலகண்ண உங்க வேற என்ன உதுதான் சீன்றவர் அண்ணாந்து பார்த்தேன், கூரை தெரிஞ்சு. என்ன சீன்றவரோட கூறியோ? காரின்ற கூறியடா, நான் நடுவில் இருந்தேன். இன்றைக்கு வந்து அமெரிக்காவை பேர், ரஷ்யாவை பேர், எல்லாரையும் பார்த்து அமெரிக்கா வரைக்கும் பார்த்து சிங்கப்பூரை பேர், அதுவும் ஒரு மாதம் 4-5 நாடுகளை பேர் இப்படி எல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்கன பேர் குரங்க பிடிச்சு அனுப்பினான் சந்திரமண்டலத்துக்கு, ரஷ்யன் பிடிச்சு நாயை பிடிச்சு சந்திரமண்டலத்துக்கு அனுப்பினான். புதை சொல்லிங்க அவன் சிங்கப்பூர்ல ரவி என்ன ஏஜென்ட் இங்கே அனுப்பி விட்டான், கனடாக்கல்ல அனுப்பி விட்டான். அமெரிக்காவில் ஒரு குரங்கும் ரஷ்யாவில் ஒரு நாயும் போய்கல, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கணக்கு வழக்கு காக்கல் தேவைதானே. இன்றைக்கு வந்து ஆக்கண்ட ரத்தம் எல்லாம் சோதிக்கிறாங்க தானே. அதுல ஏ குரூப் பி குரூப் சி குரூப் அந்த குரூப் இருக்கு தானே. சோதிச்சு பொடிச்சு வரும் சொல்லுவான் இது என்னட்ட குரூப் ரத்தம். இன்றைக்கு வடிவானி யோசிப்பார், இந்த கண்ணீர் இருக்கல்லோ, கண்ணீரை மட்டும் சோதிச்சு இது உண்மையான அழுகையா கூடாத அழுகையாண்டு சோதிக்கிற ஒரு முறை வேற வேணும். இந்த செவண்டி யூனிவர்சிட்டியில போய் அழுதுனவே அப்பாங்க கேஸ குத்தி கொடுத்துருவான், ஐயோ அழுகிறானே போண்டு. அந்த கண்ணீரை மட்டும் அவன் ஒரு லேப் பண்ணி வச்சு சோதிக்க தெரிய வேணும். கன வேற அனால திருப்பி அனுப்பியிருப்பான். அது சரி. என்ன உங்களுக்கு ஒரு அந்த முருகேசர் வேலை என்ன மாதிரி இப்போ வந்துச்சுன்னா கொழும்புல வந்து நின்றாங்களானே. கொழும்புல வந்து நாங்கள் ஒரு ரூம் ஒன்று எடுத்து ஏர்போர்ட்ல வந்து அப்படி இப்படி ஒரு மாதிரி சமாளிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தானே. பலகாரம் கொண்டு வந்தாங்க, பலகாரம் அங்கிட்டு தந்து விடுந்தோம். பலகாரம் தந்துட்ட கலிபோர்னியால கொண்டு வந்த உடனே அவன் அந்த பலகாரம் எல்லாத்தையும் சோதிச்சு போட்டு அப்படி தண்டு போட்டு சீல் ஊத்தினா கொண்டு போயிடறாங்க. என்னென்ன அங்கேருந்து கொண்டு வந்ததை இஞ்சால ஏன் விடையில? அமெரிக்கன் கெட்ட பழக்கம் வந்தமா அமெரிக்கன் அதுக்குள்ள 2 கடுகு 2 பெருஞ்சீரகம் அப்படி தப்பி அது ஒரு படையா பெருத்துற படையா வெல்வெட்டி படையா சுட்டு அதை நாங்கள் அங்க தூக்கி கொண்டு வேற இந்த அமெரிக்கன் காரன் என்ன நேரம் தெரியுமோ அதை திருப்பி அங்க அனுப்புறாங்க. இந்த ஆமிக்காரன் எல்லாத்தையும் பறிக்கிறாங்க. எங்க கொழும்புல அங்க சாப்பாட்டுக்கு ஜனங்க கஷ்டப்படுது. இந்த ஜாமான் முதலே அங்க எல்லா ஜாமானும் பறிக்கிறாங்க, இதையும் பறிச்சு வச்சு விடலாம் தானே. அது சரி. என்ன எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கேன். உனக்கு எப்படா டவுட் இல்லை? சிங்கப்பூர்ல பாஸ்போர்ட் எடுக்க டவுட் வந்தது, இங்க வந்து ரங்கேக்க டவுட் வந்தது, கேஸ் செய்யக்க டவுட் வந்தது, பள்ளிக்கூடம் போய்க்கல டவுட் வந்தது. அது இல்லை பேங்க்ல லோனுக்கு போய் என்ன சொன்னவன் பெர்மனன்ட் இன்கம் உள்ளால கூட்டின்ற வெல்ஃபேர்ல உள்ளால கூட்டின்னு பண்ணியல்லி லோன் எடுக்கிறதுக்கு. அண்ணன் பெர்மனன்ட் இன்கம் என்ன மற்றதுகளை நம்பலாம். இது மாதம் மாதம் என்ன கொஞ்சம் பிந்தும் சென்னை கொஞ்சம் பிந்தும். அன்னைக்கு அவன் ரவீந்திர தேவனது இல்லையே லோனுக்கு ஏர்போர்ட்ல அழுகுறான். அம்மா இன்னும் 2 நாள் நின்றுட்டு போனேன். ஏன் அம்மா தே சொல்லுது, டேய் நான் போனா தாண்டா எந்த யாரும் போனது தெரியும். அம்மா 2 நாள் வந்து சனி ஞாயிறு திங்கக்கிழமை போனேன். ஏன் தேவையில்லைன்னு நீ நினைச்சி செக் திங்கக்கிழமை நான் வரும் அதை கையை தே கோபத்தில் அடிச்சுட்டு போகுது சிலோனுக்கு. அம்மா 2 நாள் இல்லைடா திங்கக்கிழமை இன்னொரு 620 ரூபா அது வேற மாதிரி செக்கை கையெழுத்து போட்டுவிட்டாரு மாத்தலாம் அப்படின்னா தாயின்ற மாசத்துல. அது சரி. என்ன எனக்கு இந்த டவுட் என்ன தேங்காய் அந்த பூவில இருந்து காய் வர்றதோ காயில இருந்து பூ வர்றதோ விஞ்ஞான ஆராய்ச்சி இலங்கையில இருந்து
பன்னிராயிரம் கட்டி கனடாக்கு வந்து ஆராய்ச்சி என்ன தேங்காய் காலில் புளிக்குமோ தேங்காய் பூ முன்னுக்கு வந்து டேய் பூவில இருந்தான் காய வாரம் அது எல்லாரும் படிச்சதுதான் இப்ப கன பேர் யோசிக்கணும் படன்னு யோசிக்கணும் தேங்காய் இருக்கல்லோ அதை திருவினா என்ன வரும் தேங்காய் பூ காயில இருந்து பூ வருது தானே அப்ப காயில இருந்து இப்ப பூ வருதுன்னு நம்புறியோ நம்புறேன் என்ன அப்ப பூவோ காய முதல் வந்தது அது தெரியாது அது தெரியாது புதுதான் திருவிலைக்கு இங்கிலீஷ் தெரியாது அதை விட பொருளுக்கு இங்கிலீஷ் தெரியாது அதை விட என்ன நீங்க வேலை தேடுங்கண்ணா போய் வேலையை தேடுங்கண்ணா எத்தனை சொல்றது ஏன் இப்ப என்ன வேலை தேடு கலைக்கிற இல்லையா என்ன நானும் நேத்தியோட எந்த வேலையை விட்டுட்டேன் அப்ப தொடர்ந்து ஒரு ரூம்ல 3 பேர் வெல்ஃபேர்ல இருக்க முடியுமே ஓஹோ இப்ப நீ வேலையை விட்டுட்ட நீ எல்லாரும் இந்த வெல்ஃபேர் அடிக்கலாம் அதுக்காண்டி என்ன வேலையை கலைக்கிற வேற என்னதுக்கு என்ன நான் பார்த்தேன் இது அது அழுதுதான் இதே நினைதண்டு இது நினைதண்டு அது அழுதுதான் நான் ஏன் நான் யோசிச்சு பார்த்தேன் அது சரி என்ன இதுல என்னடா எங்களை ஒருத்தர் கணக்கு எடுக்கிறேன் இல்லை ஒரு ரூம்ல 3 பேர் இருந்தா என்னடா கணக்கு எடுப்பேன் என்னென்ன கணக்கு எடுக்கிறேன்டா எங்களை அது தெரியும் தானே சொல்லுங்கன்னா அவ்வளவு கணக்கு எடுக்கிறேன் தானே ஆனா ஒண்ணு மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க என்ன எத்தனை பேர் வெல்ஃபேர் எடுக்கிறது எத்தனை பேர் போனது எத்தனை பேர் வந்தது இந்த கணக்கு தெரியும் எனக்கு ஏன்னா 100 பேர் சிலோனுக்கு போயிடும் 100 பேர் வரையணும் 100 பேர் சிலோனு போயிடும் இது என்ன 100 பேர் போனாக்கள் திரும்பி வருவீங்க 100 பேர் இன்னும் எத்தனை பேர் வேற இருக்கு 100 பேர் போனானா 100 பேர் வந்தா ஈக்குவல் தானே ஈக்குவல் இல்லை 100 பேர் போய் 100 பேர் அனுப்பி இருக்காங்கடா இங்க அப்ப இன்னும் எத்தனை பேர் வேற இருக்கு 100 பேர் 100 இல்ல இப்ப இந்த அதுல ஒரு 10 பேரும் இமிகிரேஷன் தான் கம்ப்யூட்டர்லயே போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு காண்டத்தை விட கட்டித்தனமான கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சுக்கலாம் இமிகிரேஷன்ல காண்டத்துல சொல்லும் அப்பாயார் அம்மாயார் தம்பியார் தங்கச்சியார் இப்ப வந்து நீண்டு இந்த கம்ப்யூட்டர் என்ன சிலோன்ல ஒன்றே போட்டா இப்படி இருக்கு எங்கட ஊர்ல கன பேரை பிடிச்சு மாட்டி விட்டு ஏன் அது சரி அவன் அந்த ரூம்மேட்டோ கிளாஸ்மேட்டோன்றதுன்னு வந்தான் அவன் இன்னொரு மாதிரி அப்படி இப்படி வரான் என்ன கிளாஸ்மேட்டோ அல்லது கிளாஸ்மேட்டோ இல்லைன்னா சும்மா கிளாஸ்மேட் தான் எல்லாரும் கலக்கி போட்டு கொடுக்குறவங்க அவனை பார்த்தா குடிச்சு போட்டு கலக்குறான் பாருங்களாண்டே பார்த்து ஏண்டா கலக்குற அண்ணன் இப்ப கலக்கினா அது கிக்கிறாது நான் குடிச்ச பிறகு வேறங்க எப்படி கலக்கலன்னு அது சரி என்ன இனி வேலை எனக்கு போகணும் என்ன எனக்கு வேற இனி நீங்க தான் வேலை தேடாலே இனி நானாவது வேலை தேடணும் இனி ஜனம் வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகளும் பார்க்க இருக்குது சரி இதுடன் நன்றி வணக்கம் சரி ரசிக பெருமக்களே